என்னடா என்னை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே, என்ன நடக்க போகுது, நான் அவங்களுக்கு எல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிட்டனோ அப்படின்னு நினைக்காம இவன் கவனிக்கிறான் என்னதான் பேசுறாரு. முதலாவது இவன் செஞ்ச பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, பெற்றோர்கள் செய்த பாவம் சொல்ல, அதுக்கு அடுத்த வார்த்தை அவனை டச் ஆக்குது. தேவ கிரியை வெளிப்படும்படி பிறந்திருக்கிறான். ஐயோ, நான் இத்தனை வருஷம் ஆச்சு இந்த வெளிப்பாடு எனக்கு வரலையே, தேவ கிரியை எனக்குள் வெளிப்படும்படியாய் நான் பிறந்திருக்கேனா, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியா? அப்படி என்றால் இந்த வெளிப்பாடை சொன்னவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டான் பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒருத்தன் நம்ம கையில கிடைச்சிட்டாப்பா அப்படின்னு நல்லா மிளகா அரைக்க ஆரம்பிச்சார். என்ன செஞ்சாரு, சரி ஒருத்தன் கிடைச்சிருக்கானே பாவம், நீ பார்வை அடைவையாக அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும், சூப்பர் மிராக்கிள், இவ்வளவு பெரிய ஹீலிங் பார்த்ததே இல்லப்பா. ஆனா அதுக்கு பதிலா அவர் உம்முன்னு இருந்துட்டு உமிழ் நீரை உண்டாக்குகிறார். துப்பல, காரி துப்பல, அதுக்கு பதிலா நாக்கில் இருந்து உமிழ் நீரை உருவாக்குகிறார். உருவாக்கி அதுல பூமியில துப்பி அந்த உமிழ் நீரால் தன்னுடைய கைகளினால் சேர உண்டாக்கி அந்த சேர மண்ணோடு சேர்ந்து எடுத்து அவன் 2 கண்ணிலையும் பூசி இதுவரைக்கும் அழகா நிக்கிறான் பாருங்க. ஒருத்தன் கண்ணு தெரியாதவனு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு கோமாளித்தனம் பண்றானா? நீங்க நிப்பீங்களா? நான் நிப்பேனா? நானே உங்கள்கிட்ட ஒரு ஜெபம் பண்றதுக்காக ஒரு வித்தியாசமான ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு துரத்திட மாட்டீங்க. ஜெபம் பண்ணி முடிச்சும் போது ஒரு அற்புதம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரா பார்த்து பாஸ்டருக்கு இப்படி ஜெபம் பண்ண வச்சாரு. ஒருவேளை அற்புதம் நடக்கல, என்னைய நாறு நாரா கிழிச்சிருவீங்க. ஆனா இவனுக்கு என்ன அற்புதம் நடக்கல, இன்னும் அற்புதம் நடக்கல. அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சிட்டு, இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சத்தியத்தை இந்த நபர் சொல்றார். இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு சத்தியம் கேட்கல, தேவ கிரியை வெளிப்படும்படி இவன் பிறந்திருக்கிறான் என்கிற அந்த கான்செப்ட் இதுவரைக்கும் யாரும் என்னை பார்த்து சொல்லல. பாவம், முடியாதவன், கண்ணு தெரியாதவன், என்னை பார்த்து வெவ்வேறு விதமா தான் பேசினாங்களே ஒழிய தேவ கிரியை இவனுக்குள் உண்டாகணும், வெளிப்படணும், அதற்காக தான் இவன் பிறந்திருக்கிறான் யாருமே சொல்லல. இந்த வெளிப்பாட சொன்னவரு என் கண்ணுல என்னத்தை பூசினாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு அவன் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டான். இந்த மனசு வேணும், அற்புதம் நடக்கிறதுக்கு இந்த மனசு வேணும். அவர் சொன்னாரு, நான் பூசிட்டேன் உடனே உனக்கு சுகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லல, நீ போய் சீலோன் குளத்துல போய் கழுவுனார். இவனும் நம்பி போறான் பாருங்க. பக்கத்துல இருக்கவங்க எப்படியும் கை கொடுத்திருப்பாங்க, ஏன்னா அம்மா அப்பா கூட இருந்திருக்காங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சீலோன் குளத்துல இருக்கிற அந்த தண்ணி எடுத்து கழுவுற. சீலோன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குமா, நிறைய படிக்கட்டு இருக்குமா, அங்க போய் கழுவுறாங்க. அவன் உடனே பார்வை அடைந்தான்.